அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய இந்த நிகழ்வுக்கு நம் அனைவரையும் இந்த நேரத்தில் ஒன்று திரட்டிய இறைவனுக்கே எல்லா புகழும். நம்ம திருமறை குர்ஆனை எடுத்தோம்னா அது திறந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து அதாவது புகழ், கண்ணியம், பெருமை என்று ஒன்றிருந்தால் அது லில்லாஹி அல்லாஹ்வுக்குரியது. அவன் வானங்களையும் பூமியையும் உடைய இரட்சகனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்புறம் படிச்சிங்கன்னா அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், நிர்ரஹீம். இது நீங்கள்லாம் அறிஞ்சது தான். அது அல்லாஹ்வுடைய பண்புகளில் முதன்மை பண்பாக இருக்கக்கூடியது இந்த ரஹ்மான் அப்படிங்கிறது, கருணை அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கிறது. அந்த கருணையிலிருந்து யார் அல்லாஹ்வுடைய அந்த கருணை என்னும் பண்பை தாங்கள் பெற்றுக்கொண்டு அதை அவருடைய வாழ்வில் பிரயோகப்படுத்துகிறார்களோ அவர்களே அர் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எத்தகையோர் என்றால், இது ஒரு குர்ஆனுடைய அருமையான வசனம். இறைவனுடைய அடியார்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் பூமியில் மனிதர்களிடத்தில் அன்புடன் நடந்து கொள்வார்கள், பணிவுடன் நடப்பார்கள் என்று இறைவன் ஒரு அடையாளம் சொல்கிறான். நம்ம எல்லாம் முன்ன இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்ன நம்ம எல்லாம் ஆன்மாக்கள் உலகத்தில் இருந்ததாக சொல்லுவாங்க. நிறைய இந்த ஆன்மீகம் பேசக்கூடிய பல விஷயங்களில் சொல்லப்படுவது, நாம் ஏற்கனவே முன்ன ஆன்மாக்கள் உலகத்தில் இருந்தோம். அங்கே நடந்த ஒரு விஷயத்தின் பிரச்சனையின் காரணமாக ஒரு சோதனை களமாக இந்த பூமி உருவாக்கப்பட்டு மீண்டும் நாம் இங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் ஒரு நியதி என்னன்னா, நாம் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு உடனடியாக நம்மை தண்டிப்பவனாக இல்லை. அவன் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவது, அவன் தன் மீது கருணை செய்வதை என் மீது நான் கடமையாக்கி கொண்டேன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான். அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் மறுபடியும் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 800 கோடி பேர் இருக்கிறோம்னா 800 கோடி பேர் முன்னே இருந்தோம். இப்போ நம்மை இந்த பல ஆயிரம் கோடி யுகங்களாக பூமியினுடைய அந்த பயணத்தில் எத்தனையோ லட்சம் கோடி பேர்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைய தினம் அந்த பயணத்தில் இந்த பூமியில் நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த தருணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அற்புதமான கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட அற்புதமானது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் அற்புதமானது. சையத் இப்ராஹிம் சொன்னாங்க ஒரு ஆயத்து, உங்களில் அழகிய செயல் செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தேன் என்று இறைவன் கூறுகிறான். அப்போ சோதனை களமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் நமக்கான வாய்ப்பாக நாம் இருக்கிற இந்த நேரத்தில் நாம் என்ன செஞ்சோம்? இப்போ எங்கேயோ ஒரு வீடு இல்லை, ஒரு வயதான முதியவர் அல்லது ஒரு விதவை, ஒரு பெண்மணி பலகீனமான நிலையில் நோயாளியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்மால் முயன்ற ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு அமைப்பு துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஏன் நாம் செய்யணும்? அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்க அடிபட்டு கிடக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நாம் ஏன் மருந்து போடணும் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் ஒரே ஆன்மாக்கள் தான் என்று சொல்கிறாங்க. நாம தான் அவங்க தான் நாம் வேறு, அவங்க வேறு, அல்லாஹ் வேறு, அப்து வேறு அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே ஒன்று தான்.
அதாவது ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் அனைவரையும் நிறுத்தி அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது 2 பிரிவாக பிரியுங்கள்னு சொல்லிடுறாங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ வலது பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று தீர்ப்பு சொல்லும் பொழுது, எதற்கு அந்த தீர்ப்புன்னா, நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளித்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க கேட்குறாங்க, யாரெல்லாம் நீ தான் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடியவன், நீ எப்படி பசியோடு இருந்தன்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் ஒரு நாள் ஒரு ஏழையின் இடத்திலே நான் இருந்தேன், அப்பொழுது நீங்கள் எனக்கு உணவளித்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதேமாரி லைனாக வரும், நான் ஆடை இல்லாது இருந்தேன், ஆடை அளித்தீர்கள், நான் நோயாளியாக இருந்தேன், என்னை பார்த்தீர்கள். அதாவது அந்த ஹதீஸினுடைய கருத்து, அல்லாஹ் இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இருப்பதாக திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் நடுவில் இருக்கின்றேன், மனிதனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்று அறிகின்றேன், அவன் பிடரி நரம்பை விட சமீபமாக. ஆக ஒவ்வொரு மனிதரோடும் அல்லாஹ் இருக்கிறான், மலக்கு இருக்கிறாங்க. இப்போ நாம் ஒரு குடிசை வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை சந்தித்து அவங்களுக்கான உதவிகளை நாம் செய்யும் பொழுது அந்த உதவிகளை பெற்றுக்கொள்வது அங்கே அல்லாஹ் தான். அவன் தான் அவங்க கூட இருக்கிறான், அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றான், அவங்களுடைய கஷ்டங்களை அறிந்து கொண்டவனாக இருக்கின்றான். இப்போ அந்த பெண்மணியை நோக்கி ஒருத்தர் ஓடி உதவி செய்வதையும் அல்லாஹ் அங்கு காண்கின்றான். அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களும் அது ஒரு தானிய வித்தை போன்றது என்று சொல்லப்படுகிறது. ஒரு தானிய விதை, அது 7 கதிர்களை முளைக்கிறது, ஒவ்வொரு கதிரிலும் அது 100 தானிய மணிகளை முளைப்பிக்கிறது. இது அல்லாஹ்விடத்தில் பெறுகிறது என்று ஒரு வசனம் கூறுகின்றது. ஆகையினால் நாம் யாருக்கோ போய் உதவி செய்கிறது நாம் நினைக்கிறதை விட உண்மையாலுமே அந்த உதவியை நமக்குத்தான் செய்துக்கிறோம். நன்மைக்கு நன்மையே கூலி என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ எல்லோரும் சம்பாதிக்க காலையில் நேரம் பொருளாதாரத்தை திரட்டுறதுக்காக வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க, வியாபாரம் செய்ய போகிறாங்க, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஓட்டு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை திரட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இரவும் பகலும் உழைக்க போகிறாங்க. ஆனால் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு தான் அது கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய நியதி என்ன அப்படின்னா, அவருடைய பொருளாதாரமாக இருந்தாலும், வாழ்வாதாரமாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், இம்மை மறுமை வெற்றியாக இருந்தாலும், அல்லது அவர் நினைப்பதெல்லாம் அவருக்கு நடக்க வேணும், அவருடைய எண்ணங்கள் பலிக்கணும், அவர் எடுத்துக்கிட்ட கொள்கை, அவருடைய இலக்கை அவர் அடையணும், சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வேணும், உடல் நோயாளியாக இருக்குது, டயாபெட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, குணமாகணும், அல்லது நம்ம பொண்ணு திருமண வயதில் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல மனமாக, இப்படி எந்த ஒரு உங்களுடைய இலக்காக இருந்தாலும் அந்த இலக்கை நீங்கள் அடைய வேணும் அப்படின்னாக்க அதுக்கு அடிப்படை ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதை நீங்கள் பிறருக்கு விரும்ப வேண்டும். இதுதான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை அடைய நினைக்கிறீர்களோ, எதை நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு, உங்கள் சகோதரனுக்கு அதை நீங்கள் விரும்பாத வரை அதை அடைய முடியாது. ஆகவே நாம் யாருக்கோ ஒருத்தருக்கு போய் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும், பல மடங்கு. அது 7 கதிர்களை முளைக்கிறது, ஒவ்வொரு கதிர்களும் அது 100 தானிய மணிகளை முளைப்பிக்கிறது. இது அல்லாஹ்விடத்தில் பெருகுது, கணக்கின்றி கூலியை வழங்குவான், கணக்கே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவிக்கு மிக பிரம்மாண்டமான கூலியை பதிலாக வழங்கக்கூடிய மாபெரும் கருணையாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். நம்ம சும்மா அங்கே போய் நின்னா போதும், மருந்து போடுற நேரத்தில் அங்கே மருந்து போடுறதில்ல, அவனுடைய உள்ளத்துக்கு மருந்து போடுறோம். அன்பு கருணை அப்படிங்கிறதா உண்மையான மருந்து. ஆகவே அத்தகைய செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். மேலும் திருமறை குர்ஆன் ஒரு வசனம் இருக்குது, எவர்கள் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கின்றார்களோ, செல்வம் இல்லை
தங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு யார் அல்லாஹ்வின் பாதையில் முயற்சி செய்கின்றார்களோ இவர்கள் இருவரையும் நான் நேசிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றார். இவர்கள் இருவரையும் நான் மன்னிப்பேன், இவர்கள் இருவர் மீதும் நான் அன்பு செலுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆரோக்கியம் இருக்குது, செயல்பட முடியும் அப்படிங்கிறது இந்த மிகப்பெரிய இந்த ஆரோக்கியம் என்னும் பொக்கிஷத்தை கொண்டு அதை கொண்டு நாம் செலவழிக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கினானோ அதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். பணம் கொடுத்துருந்தா, காசு இருந்தால் அதிலிருந்து செலவழிக்கணும், ஆரோக்கியமாக அதிலிருந்து செலவழிக்கலாம், நமக்கு நேரம் இருக்குதா அதிலிருந்து செலவழிக்கலாம். எதை நமக்கு அருளி உள்ளானோ அதிலிருந்து நாம் செலவழிக்கும் பொழுது அதை அல்லாஹ் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஈடாக பன்மடங்காக உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இம்மை மறுமை வெற்றியும் எல்லா வகையான ஒரு நேமத்துகளையும் அருளையும் திருப்பி வழங்குவான் என்பது சந்தேகமில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய கடமை அப்படி இருக்குது. எனவே முழு மனதோடு முழு இருதயத்தோடு, அதாவது கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் இடையில அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் ஒரு இதாக எந்த ஒரு செயலையுமே ஆரம்பிச்சுடுவாங்க, அப்புறம் பார்த்தோம்னா பாதியில் அது நின்று போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் உறுதியாக நின்று உள்ளத்தில் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களை சதா நீரறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியினுடைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றார். ஆகவே முழுமையான நம்பிக்கையோடு உறுதியோடு இந்த பணிகளில் நம் அனைவரையும் நாம் ஈடுபடுத்தி செவ்வனே திறமையாக நல்ல முறையில் செயல்பட வேண்டும். அதற்கு இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரில்வான் பொருத்தம், அவை நம்மை பொருந்திக்கிட்டானாக்கா வேற எதுவும் வேண்டியதில்லை நமக்கு. ஆகவே அவனுடைய திருப்பொருத்தம் நமக்கு வேண்டும் என்று ஆள் மனதில் ஒரு ஆசை கொண்டவர்களாக அல்லாஹ்வுக்காக இந்த பணிகளை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் நம்முடைய இந்த பணிகளை ஏற்று நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறினோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.